ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாதுகாப்பை அது தனக்கு ஒரு சிறைச்சாலை என்பதை அறியாமலேயே ஒரு சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டியை உருவாக்குகிறான். மக்கள் எல்லா வகையான இன்செக்யூரிட்டிஸ்களாலும் அதாவது பாதுகாப்பின்மைகளாலும் சூழப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பாதுகாப்பை தன்னை சுற்றி உருவாக்குவது இயல்பான ஆசைதான். உங்களை சுற்றியுள்ள ஆபத்துகளை பற்றி நீங்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்போது இந்த பாதுகாப்பு மென்மேலும் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பு பெரிதாக உங்கள் சிறைச்சாலை சிறியதாகிறது. நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக வாழ்க்கையே சாத்தியமற்றதாகிவிடும் அளவிற்கு வாழத் தொடங்குகிறீர்கள். லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் இன்செக்யூரிட்டி. பாதுகாப்பின்மையில் மட்டுமே வாழ்க்கை சாத்தியமாகும். இந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லைஃப் இன் இட்ஸ் வெரி எசன்ஸ் இஸ் இன்செக்யூரிட்டி. பாதுகாப்பின்மையே வாழ்க்கையின் சாராம்சம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறீர்கள். ப்ரொடெக்ஷன் இஸ் டெத். பாதுகாப்பு என்பது மரணம். ஏனென்றால் கல்லறைகளுக்குள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். யாராலும் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. Nothing can go wrong for them. இனி அவர்களுக்கு எந்த மரணமும் இல்லை. எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. இனிமேல் வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. உங்களுடைய பாதுகாப்பு ஒரு கல்லறை போல இருக்க வேண்டுமா? தெரியாமல் எல்லோரும் அதைத்தான் செய்ய முயற்சிக்கிறார்கள். வழிகள் வேண்டுமானால் வேறாக இருக்கலாம், ஆனால் குறிக்கோள் ஒன்றுதான்.